நாம் தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ கிளியராக பார்த்துட்டு வர்றோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக ஒரு கிளாஸ் ரூம் மாடல் மாதிரி பார்த்துட்டு வர்றோம். இந்த சேனலில் இருக்கிற அதாவது குறிப்பாக பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் அந்த பேசிக்ஸ் கிளியராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். பேசிக்கில் நிறைய கீவேர்ட்ஸு அது சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொரு கீவேர்ட்ஸையும் தனித்தனியாக அது எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபாஸ்ட்டாக சில கீவேர்ட்ஸ் பேசும்போது உங்களுக்கு அது ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக உண்மையாக சொல்கிறதுக்கான சேனல் தான் இது. மற்றபடி இது எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுறதுக்கெலாம் கிடையாது. என்ன நடக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி பணம் லாஸ் ஆகுது, பணக்காரங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பணக்காரங்களோட பார்வையிலிருந்து புரியுதுங்களா. நிறைய சேனல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ரீட்டைலரோட பார்வையில் தான் அவங்க அந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு ரீட்டைலராக எப்படி பார்க்கணும், ஒரு ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரீட்டைலர் எப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய பணக்காரரோட பார்வையிலிருந்து பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல, பணக்காரங்க எப்படி இந்த இடத்துல திங்க் பண்ணுவாங்க, பணக்காரங்க என்ன மாதிரி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பணக்காரர்களோட பார்வையில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிறவங்களோட பார்வையில் இங்கே உள்ள ஒவ்வொரு வீடியோவையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது மாதிரி இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேனலில் சொல்லப்போனால் அதிகப்படியான எந்த சேனல்லையுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. ஸோ அதனால் இந்த சேனலை நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக வாட்ச் பண்ணுங்கள். சும்மா மற்ற சேனல் மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ஸோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், எல்லா நார்மல் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசுகிற எல்லா சேனல் மாதிரி தான் இது இருக்கும், வீடியோ 1 மணி நேரம் இருக்குது, ஸோ இப்படின்னு நீங்கள் ஏனோதானு நீங்கள் இந்த சேனலை நீங்கள் பார்க்க வேணாம். சீரியஸாக ஒரு 4-5 வீடியோ பாருங்கள், புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கரெக்டுங்களா. ஸோ இதுதான் இந்த சேனலோட நோக்கம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட அந்த மூமெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ லாஸ்ட்டாக பிட்காயின் நம்ம டே சார்ட்டில் இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பையர் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த 50% தாண்டி போக முடியாமல் திரும்ப எங்கே வந்துட்டாங்க, இந்த பேஸுக்கே வந்துட்டாங்க. அப்போ அகெயின் பையர் கொண்டு போனது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே கொண்டு போயிருக்காங்க பையர். இப்போ என்ன நடந்திருக்கு கவனிங்க. இப்போ அகெயின் மூணாவது செல்லர், ஏற்கனவே செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, திரும்ப பையர் அதில் பாதி தான் கொண்டு போக முடிஞ்சிருக்கு செல்லர் கொண்டு வந்த தூரத்தில். இப்போ 2வது டைம் செல்லர் கொண்டு வர்றாங்க. அப்போ எது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு, ஏற்கனவே செல்லர் ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோ கொண்டு வந்தாங்களோ அதை தாண்டி இப்போ செல்லரால் கொண்டு போக இப்போ வரைக்கும் முடியலை. இனிமேல் எப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து அனலைஸ் பண்ணால் கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன், ட்ரெண்ட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணால் ஈஸியாக தெரிஞ்சிடும் எப்படி கொண்டு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. பட் இப்போ வரைக்கும் கொண்டு போக முடியலை. ஸோ அப்போ இப்போ அகெயின் யாரோட சான்ஸு, இப்போ பையரோட சான்ஸு. அப்போ ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்த இந்த தூரத்துக்கு பவுண்ட்ரி நம்ம செட் பண்ணுறோம். இப்போ பையரோட சான்ஸு. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர் கொண்டு வந்தது, அகெயின் பையர் கொண்டு போனது, திரும்ப செல்லர் கொண்டு வந்தது, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த 50% பவுண்ட்ரி இந்த இடத்துல நமக்கு ஒரு 2 லைன் இருக்குது, அடுத்து இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குது. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுண்ட்ரியாக நமக்கு வச்சிருக்கு. ஸோ அப்போ இப்போ கொண்டு போகிற பையர் குறைஞ்சபட்சம் இது வரைக்காவது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோவை தாண்டி புரியுதுங்களா. இந்த லோவை தாண்டி கீழே இங்கே பாடி விக்கு இருக்கு இல்லையா, அந்த பாடி விக்கு தாண்டி பாடி வைக்காமல் விக்கு மட்டும் வச்சாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சாங்கன்னா மட்டும்தான் பிரச்சனை. அதுவுமே அடுத்த 3 கேண்டில் லாஸ்ட்டாக பாடி விக்கு வச்சு கேண்டிலோட 50% தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா மறுபடி செல்லர் கான்ஃபிடென்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மறுபடி அப்படியே செல்லர் ட்ரை பண்ணாலும் அந்த லாஸ்ட்டாக பாடி விக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி லாஸ்ட்டாக பாடி விக்கு வச்ச கேண்டிலோட 50 அந்த பாடி விக்கு தாண்டி போகிறது மறுபடியும் ரொம்ப சிரமம். அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான் என்ன நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல நமக்கு கிளியராக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே
கவனிங்க, ஏற்கனவே எந்த இடத்துல பாடி விக் வச்சாங்களோ, இங்கே பாடி இங்கே விக் இருந்திருக்கு. அதே பாடி விக் ஏரியாக்குள்ள தான் மறுபடியும் வந்திருக்காங்க. கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த பாடிக்குள்ள பாடி கொண்டு வந்துட்டாங்க. விக்கை தாண்டி விக்கு கூட கொண்டு போக முடியல. புரியுதுங்களா? இந்த பாடியை தாண்டி பாடி கொண்டு வந்தாங்க. ஆனால் விக்குக்குள்ள தான் இருக்கு. அந்த பாடி ஏற்கனவே இருந்த பாடி விக்கை தாண்டி பாடி போகணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் செல்லர் வந்து அக்ரெசிவாக ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து இப்போ பையரோட சான்ஸு, பையர் வந்து குறைஞ்சபட்சம் இந்த 50% லைன் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஷார்ட் டேர்மாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸில். கொஞ்சம் லாங் டேர்மாக பிட்காயின் வந்து இந்த லோ உடைச்சா அக்ரெசிவாக இன்னும் பயங்கரமாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பயங்கரமான இப்போ 60,000 இருக்கிற பிட்காயின் வந்து 37,000 to 40,000 அங்கே வரைக்கும் கன்ஃபார்மாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி நான் ஏற்கனவே எப்போவுமே சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 50% அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம். அது ஒரு 1 மினிட் கேண்டிலாக இருந்தாலும் சரி, அதோட சார்ட்டாக இருந்தாலும் சரி, 1 மந்தோட சார்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அந்தந்த டைம் எடுத்து அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி அது வந்து ஒரு 50% வர்றதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். 50 to 75% மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறது, அதாவது அதோட அதிகபட்சம் போன லைஃப் டைம் ஹையிலேருந்து ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவாங்களே, அதுலேருந்து 50% சர்வசாதாரணமாக எல்லா ஸ்கிரிப்டுமே ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு அது கட்டாயம் 50% நடந்தே தீரும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50% தாண்டி 75% வரைக்கும் போகிறது கிராஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிராஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% வர்றது வரைக்கும் வர்றது கரெக்ஷன். அது கட்டாயம் நடந்தே தீரும் கரெக்ஷன். புரியுதுங்களா? இதே கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே லைஃப் டைம் ஹை என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அதுலேருந்து 50%க்கு மேலே தாண்டி 75 தாண்டி போகிறது தான் கிராஷ். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 வருஷத்துக்குள்ள ஒரு ஸ்கிரிப்டில், அதிகப்படியான ஸ்கிரிப்டில் கட்டாயம் அது நடந்துடும். புரியுதுங்களா? இது கடந்த காலங்களில் தங்கத்திலே நடந்திருக்கு, எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் நடந்திருக்கும். இதே பிட்காயினில் கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு இதே பிட்காயின்லேயே நடந்திருக்கு. இந்த கிராஷ் 50%க்கு மேலே டவுன் ஆகி 16,000 வரைக்கும் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால் பழைய நிலை என்னது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரலாறு தான் எப்போவுமே வரலாறு திரும்ப திரும்ப வரலாற்று சம்பவங்கள் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்கிற மாதிரி. அதாவது என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். புரியுதுங்களா? ப்ரைஸை ஃபாலோ பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாடி விற்க வச்சுட்டு மார்க்கெட் அதை தாண்டி கீழே போக முடியாமல் போகுது, மேலே போகுதுன்னா எத்தனை நாட்கள் ஆனாலும் திரும்பி அந்த பாடி விற்க மறுபடியும் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ண வரும், அந்த கேப்பை ஃபில் பண்ண வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பழைய சாப்டரில் கிளியராக பார்த்துருக்கோம். இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 52% இறங்கியிருக்கு. 52% இறங்குனதுக்கு அப்போ என்ன நடக்கும்? கட்டாயம் திரும்பி போய் கொஞ்சம் தூரத்தில் மறுபடியும் ஃபியூல் போட்டுட்டு தான் மறுபடியும் கீழே வர முடியும். ஒரு டெப்த் இருந்தால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்போ 52% டெப்த் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதோட 25% அளவுக்காவது ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு தான் மறுபடியும் கீழே அக்ரெசிவாக வரும். அப்படி அக்ரெசிவாக வரும்போது பிட்காயின் வெரி வெரி லாங் டேர்மில், இது நாளைக்கே நடக்கிறதுக்கு இல்லை, வெரி வெரி லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் 37,000லேருந்து 47,000 100% வரும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பிட்காயினோட நிலவரம். அந்த 37,000 40,000 இந்த லெவலுக்கெல்லாம் வரும்போது தான் நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். என்னோட அக்கௌண்ட், கிளைண்டோட அக்கௌண்ட், இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த கிளைண்டோட எல்லா அக்கௌண்ட்டும் 37,000 to 40,000 இந்த ரேஞ்சுக்கு வரும்போது ஹெவியராக இன்வெஸ்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஹெவியராக இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்களுக்கு அது வந்து ஒரு திருவிழா மாதிரி. புரியுதுங்களா? எப்படி ஒரு 5 வருஷத்துக்கு கூட 7 வருஷத்துக்கு கூட ஒரு பெரிய திருவிழாக்கள் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரனுக்கு அது வந்து ஒரு மெகா ஆஃபர் மாதிரி. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அடிக்கடி ஊரே பயப்படும் போது தான் பணக்காரன் அதை அந்த சான்ஸை பயன்படுத்துவான். இது இங்கேன்னு இல்லை, எல்லா தொழிலும் இதான் நேச்சர். இதான் நேச்சர். அதிக ரீட்டைலரை பழி கொடுத்து தான் பணக்காரன் வாழ்வான். இதுதான் விஷயம். இது இங்கேன்னு இல்லை, இதுதான் என்னது, எல்லா இடத்துலையும் நடக்கிறது இதுதான். நிறைய ரீட்டைலரோட பணம் பணக்காரன் கையினுக்கு ட்ராவல் ஆகிடும். பயங்கரமாக அண்டர் வேல்யூக்கு போகும்போது ரொம்ப ஸ்பீடாக போகும் அந்த நிகழ்வுகள். இந்த லோ உடைச்சதுன்னா ரொம்ப ஸ்பீடாக போகும். இப்போ ஏற்கனவே பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்கு,
கண்டினியூஸாக வந்திருக்கா தெரியுதா? இப்போ இது மொத்தத்தோட டிஸ்டன்ஸும் கணக்கு பண்ணுங்க, இந்த டிஸ்டன்ஸையும் கணக்கு பண்ணுங்க. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அதெல்லாம் எப்படி வரும்னு. அதாவது என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி இந்த ஹைல இருந்து என்ன மாதிரி அதிகபட்ச பெரிய கேண்டில் இருந்திருக்கோ அதை விட பெரிய மடங்கு கேண்டிலாக போட்டு வரும்னு சொன்னேன். அப்போ பாருங்க, இந்த ஏரியாவில் அதிகபட்ச கேண்டில் எங்கே போட்டிருக்கு, இங்கே போட்டிருக்கு. அப்போ என்ன நடக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சிகப்பு கலர் கேண்டிலாக தொடர்ந்து வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் இருக்குது. கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா மார்க்கெட் வந்து பயத்தின் கோரப்பிடியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும், நிறைய ரீட்டைலர் தாக்கு பிடிக்க முடியாது, அந்த பயத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பயந்துட்டு அடிமாட்டு விலைக்கு விற்றுருவாங்க. கிடைச்ச காசு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு தெரிச்சு ஓடுவாங்க, செதறுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி செதறி ஓடுவாங்க. இதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அப்போ இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் தான் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பவுண்ட்ரியை உடைக்கும் போது தான் நடக்கும். பவுண்டரி மீன்ஸ் என்னது, அதிகபட்சம் இந்த 50 உடைக்கும் போது நடக்கும். இல்லைன்னா மேலே இருக்கிற 0 கீழே இருக்கிற 100 இதெல்லாம் உடைக்கும் போது தான் அதிகபட்சம் நடக்கும். மார்க்கெட் வந்து மேலே இருக்கிற 25 அது மாதிரி கீழே 75 இதெல்லாம் வந்துருச்சுன்னா மார்க்கெட் ஸ்மூத்தாக காட்டும். அதாவது இதுக்கு மேலே இனி இது கீழேயே போகாது அப்படிங்கிற மாதிரி காட்டி காட்டி மெல்ல மெல்லமா அந்த 25 மேலே இருக்குன்னா அந்த மைக்ரோ பவுண்டரின்னு சொல்லுவோம். அந்த பவுண்டரிக்குள்ளே அப்படியே மெல்ல மெல்லமாக அப்படி என்ன ஆகும், அப்படியே மேலே மேலே அதுக்குள்ளேயே பொறுமையாக சுற்றிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல வாங்கினாலும் ப்ராஃபிட் வருதே அப்படிங்கிற மாதிரி உங்களை நம்ப வச்சு இன்னும் அதிகமாக வாங்கு அதிகமாக வாங்கு அதிகமாக வாங்குன்னு இருக்கிற வீடு வாசல்லாம் விற்று உங்களை உள்ளே போட வச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து தடாலடியாக என்ன பண்ணும் மார்க்கெட்டு அப்படி மறுபடி வரும். அப்போ மறுபடி வரும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு மார்க்கெட் வர்ற மார்க்கெட்டு மேலேருந்து வரும், வந்துட்டு இதோட 50% போகும், மறுபடியும் இந்த லோ உடைக்காம இதுக்குள்ளேயே இப்படி கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து சல்லுன்னு 50க்கு வரும். அடுத்து 50க்கு வந்தவொடனே என்ன நடக்கும், நிறைய பேர் மறுபடி இவ்வளோ இங்கெல்லாம் இந்த பொசிஷன்லாம் மாட்டி போயிருக்கும். நிறைய பேர் என்ன நடக்கும், அதாவது பெரிய பணக்காரன் அண்டர் வேல்யூல வாங்கினதை இப்படி இப்படி என்ன பண்ணியிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே எது கீழே வந்திருக்கும் இல்லையா, அப்போ அண்டர் வேல்யூ வந்து இப்படி கீழே போனது என்ன ஆகும், அண்டர் வேல்யூல வாங்கினது ஒவ்வொரு வேலையில இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். எந்த இடத்துல வாங்கினாலும் மார்க்கெட் கீழே போகாது கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகும், இதோட 50% வரும். அப்படி வந்துட்டு அகெயின் மறுபடியும் அங்கேயும் ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் ரெண்டாவது இன்புட்டு பெரிய பணக்காரங்க ஹெவியராக கொடுப்பாங்க. இப்படி கொடுத்து 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 தான் அதுக்கு அவங்களோட சாக்கை நிறைக்க ஆரம்பிப்பாங்க. இதை பற்றிலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த 25 பவுண்டரியில் மார்க்கெட் கீழே வராதுங்கிற மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்ணி, அதாவது உங்களை ஆசை காட்டி வாங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் சறுக்கி சறுக்கி சறுக்கி, அதாவது என்ன இருக்கும், ஸ்மூத்தாக சறுக்கி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இப்போ வாங்கணும் புரியுங்களா, உங்களை ஆசை காட்டி வாங்க வச்ச பொருள் ரீட்டைலர் கையில் இப்போ நிறையா இருக்குது. இப்போ இவங்கள்ட்ட பணம் இருக்கும். அதாவது இதானே நடக்கும், இப்போ உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருந்தால் நான் என்கிட்ட பணம் இருக்கும். பணம் இருந்தால் தானே உங்கள் செல்ஃபோனை தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த செல்ஃபோனோட ப்ளஸ்ஸாக சொல்லுவேன். புரியுதுங்களா, என்கிட்ட இருந்துச்சுன்னா. இதே உங்களோட செல்ஃபோனை வாங்கினேன்னா என்ன பண்ணுவேன், அந்த செல்ஃபோனை பற்றி மைனஸாக சொல்லுவேன். இப்போ இந்த மாடல்லாம் வர்றது இல்லைங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக அதோட மதிப்பை குறைச்சி வாங்க பார்ப்பேன். இதே என்கிட்ட செல்ஃபோன் இருந்துச்சுன்னா இந்த செல்ஃபோன் வந்தவொடனே தாங்க நான் பெரிய பணக்காரன் நானே, சூப்பர் மாடலுங்க, அப்படிங்க இப்படிங்க அதுவா இதுங்கன்னு அதை பற்றி பாசிட்டிவாக சொல்லுவேன். கரெக்டாக. ஸோ அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருந்து இனிமேல் அவங்களுக்கு அங்கேருந்து வேகமாக அக்ரஸிவாக கீழே போகும்போது இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இனி மேலேயே போகாது அப்படிங்கிற ஒரு பிம்பம் கிரியேட் ஆகிடும். அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டு மேலேயே போகாது, கீழேயே வராது வராது வராதுன்னு நினச்சி வாங்கின ரீட்டைலர் இனி இது எந்த காலத்துலேயும் மேலே போகாது, எந்த காலத்துலேயும் மேலே போகாது, எந்த காலத்துலேயும் மேலே போகாது அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறத ஃபுல்லாக அந்த பணக்காரங்க பெரிய அளவில் வாங்கி சேர்த்து வாங்கி சேர்த்து வாங்கி சேர்த்து அவங்களுக்கு பத்தலைங்கிற பட்சத்தில் கிளைமேக்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை வேகமாக, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ராக்கெட் வேகம்னு சொன்னேன். ஒரு ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கும்போது நடந்து போகிற வேகத்துலையும் கொஞ்சம் மிட் டேர்ம் ஒரு 1 hour 4 hour இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது ஒருத்தன் காரில் போகிற வேகத்துலையும், அதுக்கப்புறம் ஒரு டே எல்லாம் வரும்போது ஒரு ஃப்ளைட்டில் போகிற வேகத்துலையும், வீக்லி மந்த்லிலாம் மார்க்கெட் உடைக்கும் போது என்னாகும், ராக்கெட் வேகத்துலையும் மார்க்கெட் போகும் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அப்படி போகும்போது என்ன நடந்திருக்கும், மார்க்கெட் வந்து எல்லா ரீட்டைலருமே கிட்டத்தட்ட 90% மேலே உள்ள ரீட்டைலர் பயந்துக்கிட்டு அதை கொடுத்துருவாங்க. புரியுதா, ஒரு 10% ரீட்டைலர் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அவங்களுமே எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா, வச்சுக்கிறணும்னு வச்சுக்கிறது இல்லை, இவ்வளோ பெரிய லாஸில் கட் பண்ணுறதுக்கு கிடந்துட்டு போகுது. 10 லட்சத்துக்கு வாங்கினவன்
9 லட்ச ரூபா மார்க்கெட் சாப்பிட்ருக்கும். மிச்சம் 1 லட்சம் 50,000 60,000 30,000 40,000 தான் கிடக்கும் 10 லட்சத்தில். இதை கொடுத்து என்ன பண்ண போகிறோம், இது வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. மிச்சப்படி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்து கொடுத்த உடனே என்ன நடக்கும், இப்போது உடனே இந்த இடத்துலேருந்து அப்படியே மெல்லமாக அப்படியே ஷார்ப்பாக போகாது. அப்படியே என்ன பண்ணுவாங்க, போவாங்க மறுபடி வருவாங்க, போவாங்க வருவாங்க. நான் என்ன சொன்னேன், மேலே இந்த மாதிரி மார்க்கெட் இன்னும் கீழேயே வராதுங்கிற பிம்பத்தை இந்த லோ உடைக்காம இப்படி மேலேயே சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க, மேலேயே போகாதுங்கிற மாதிரி அப்படி கொஞ்சம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க, கீழே உடைக்கவும் மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும், இது இன்னும் மேலேயே போகாது போல் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, இன்னும் அதிகப்படியான ரீட்டர் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் இதை வச்சிருக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மறுபடி இந்த பாடி வீக்கை வந்து டச் பண்ணுவாங்க. இங்கே தான் கிளைமேக்ஸ் நடக்கும். இப்போ பாடி வீக்கை வந்து கீழே டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அடுத்து இன்னும் அவங்களுக்கான குவான்டிட்டி பத்தலைன்னா இந்த பாடி வீக்கை உடைச்சிட்டு திரும்புவாங்க. தொடாமல் திரும்புவாங்க, தொட்டுட்டு திரும்புவாங்க, உடைச்சிட்டு திரும்புவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி 3 விஷயங்களில் அந்த கிளைமேக்ஸ் இறுதி அதிகபட்சம் அந்த கிளைமேக்ஸை அந்த இடத்துல நடத்துவாங்க. ஸோ அங்கே மொத்தமாக ரீட்டைலரை தடவி எடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடி அந்த பாடி வீக் வராது, மறுபடி அந்த லோ உடைக்காது, மறுபடி அடுத்தடுத்து வைக்கிற அந்த வி பேட்டர்ன் ஓட பாட்டமை டச்சே பண்ணாமல் மார்க்கெட் என்ன ஆகும், அங்கேருந்து சரன்னு ஒரே கேண்டில் கூட 50 நோக்கி போயிடும். அதாவது மார்க்கெட் சுருங்க ஆரம்பிக்குதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம், சுருங்க ஆரம்பிக்கிறதுனா நிறைய வால்யூம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், நிறைய வால்யூம் கை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கை மாறி முடிச்ச உடனே ஒரே கேண்டில்ல பிளாஸ்ட் ஆகி, அதாவதுன்னு சொன்னா வெடிச்சு மார்க்கெட் செதறும். புரியுதுங்களா? வெடிச்சு செதறி அங்கேருந்து இந்த பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எங்கே போகணுமோ அங்கேயோ கீழே எங்கே போகணுமோ அங்கேயோ பயங்கர வேகமாக போக ஆரம்பிச்சிடும். இதுதான் மார்க்கெட்டில் என்னது 100% இந்த விஷயங்கள் தான் நடக்கும். அதைத்தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் லாஸ்ட் சாப்டரில், நீங்கள் பார்க்காதவங்க போய் தெளிவாக பாருங்கள். அந்த லாஸ்ட் சாப்டரில் என்ன சொல்லியிருந்தேன்னா, முதல்ல மேலேருந்து வர்ற மார்க்கெட்டு அதோட 50% வரைக்கும் போக ஆரம்பிக்கும். அப்போ இங்கேருந்து ஒன்று வருதுன்னா இப்படி போயிட்டு இதோட 50 வரைக்கும் போகும். மறுபடியும் என்ன ஆகும், இந்த லோவை இப்படி உடைக்க முடியாமல் இப்படி மெதுவாக வந்து மறுபடியும் இங்கே சப்போர்ட் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்களே, அந்த சப்போர்ட்டை கூட அப்படி வந்து அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி மேலே போகிற மாதிரி காட்டி அங்கேருந்து சல்லுன்னு கீழே வரும். புரியுதா? அடுத்து என்ன பண்ணும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்தத்தில் இப்போ என்ன ஆகும், 50யோ 25யோ போகும். இப்போ 25 இதோட 50 75 100னா போகும். அப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும், 25 கூட போகும். இப்படி போயிட்டு அடுத்து என்ன பண்ணணும், மெதுவாக அப்படி வந்து இப்படி வேகமாக வந்துடும். அதாவது ஒவ்வொரு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண மார்க்கெட் என்ன ஆகும், ரொம்ப வேகமாக வர ஆரம்பிக்கும். வேகமாக வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இதோட 25 கூட போக முடியாமல் 25 இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஓவராலுக்கு இதோட போக முடியாமல் ரொம்ப அக்ரெசிவாக மேலே வரும். அதாவது என்ன அர்த்தம், கீழே வரும். அதாவது என்ன அர்த்தம், இது வரைக்கும் எஸ்கலேட்டர் மாடலில் வந்தது இப்போ என்ன ஆகும், மலையிலேருந்து கீழே விழுகிற மாதிரி வரும், செங்குத்தாக கீழே விழுகும். நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், இது வரைக்கும் எஸ்கலேட்டர் மாடல் மாதிரி வந்திருக்கு. எல்லா கேண்டிலும் இந்த எஸ்கலேட்டர் மாடல் இப்படி ட்ரெண்ட் லைன் இங்கே இப்படி ட்ரெண்ட் லைனு கிடையாது, இது இப்படி ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இது எல்லா கேண்டிலும் அதிகப்படியான கேண்டில் தொட்டிருக்கும். இதே இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஒரு இந்த கேண்டில் மட்டும்தான் தொட்டிருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ ட்ரெண்ட் லைனை விட மொத்தமாக ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வரையிறது. அப்போ ட்ரெண்ட் லைனை விட என்ன நடக்கும், மார்க்கெட் ரொம்ப தூரம் போகும், ப்ரைஸ் ரொம்ப தூரம் போயிட்டு தான் மறுபடியும் ட்ரெண்ட் லைனை நோக்கி ட்ராவல் பண்ணும். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் செங்குத்தாக விழுகும், மலையிலேருந்து விழுகிற மாதிரி விழுகும். மலையிலேருந்து விழுகிற மாதிரி விழுந்துட்டாலே நீங்கள் நினச்சிக்கலாம் மார்க்கெட் வந்து கிளைமேக்ஸை நோக்கி போயிருச்சு. சொல்லுவோம்னா படம் வந்து ஒரு 3/4 முடிஞ்சு போச்சு, படம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி செங்குத்தா ப்ரைஸ் விழுந்துருச்சு அப்படின்னா அது எல்லா ஃப்ரேம்லேயும் நடக்கும். 1 மினிட்லேயே நடக்கும், 5 மினிட்லேயே நடக்கும், மந்த்லியே நடக்கும். அப்போது செங்குத்தா விழுந்துச்சுன்னா அடுத்து மார்க்கெட்டு கிளைமாக்ஸை நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். செங்குத்தா விழுந்து ஒரு பவுண்ட்ரியை போய் மார்க்கெட் பக்கத்துலையோ இந்த பவுண்ட்ரியை பக்கத்தில் இல்லை தொட்டுட்டு இல்லை உடைச்சிட்டு அப்படிலாம் போயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த இடத்துல கிளைமேக்ஸ் வரப்போது, மார்க்கெட் வந்து செட்டில் ஆக போகுது, அந்த இடத்துல நீங்கள் அடுத்த என்ட்ரிக்கு தயாராகிக்கலாம். அதாவது என்ன அர்த்தம், அண்டர் வேல்யூவில் இருக்குன்னா பை பண்ணணும், ஓவர் வேல்யூவில் இருக்குன்னா செல் பண்ணணும். புரியுதுங்களா? அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரெண்ட் லைனை உடைச்சு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குன்னா அது ஓவர் வேல்யூ நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஏதாவது இருந்ததுன்னா ஏற்கனவே அண்டர் வேல்யூவில் பை பண்ணீங்கன்னா
கீழே இருந்து மேலே போன ட்ரெண்ட் லைனை உடச்சி அண்டர் வேல்யூக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை வாங்கியிருப்பீங்க. இப்போ மேலே இருந்து கீழே வந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. அந்த மேலே உள்ள ட்ரெண்ட் லைனோட சோர்ஸ் எங்கேயோ அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாவோ இல்லை முழுசாவோ விற்கணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போயிட்டு இருக்குன்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி 50% மேலே இருக்கு அப்படின்னா ப்ரைஸு பவுண்டரிக்கு மேலே இருக்குன்னா ஓவர் வேல்யூவில் இருக்கு. இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? பச்சை கலரை பார்த்த உடனே பாஞ்சிடக்கூடாது. எந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது எல்லாமே 20% தான், அதை மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஆனால் இது எல்லாம் 20% நாலேஜுங்கிறத மறந்துடாதீங்க. புரியுதா? செமத்தி அடி வாங்கிட்டு வந்துடுவீங்க. புரியுது? இப்போ ஒரு படத்துல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? சும்மா ஒரு கராத்தே கிளாஸ் 2 நாள் போன உடனே அடிச்சிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? 4 பேர் சேர்ந்து வெளுத்து விட்டு அனுப்புவாங்க பாருங்க. அதே மாதிரி தான். சும்மா வந்து ஆர்வத்தில் 4 சாட்டை இங்கே பார்த்த உடனே அப்படியே முறுக்கேறி நீங்கள் வாட்டுக்கு மீசையை முறுக்கிட்டு போயிடாதீங்க. ரியல் ட்ரேடுக்கு செம்மையாக வெளுத்து விட்டுருவாங்க. புரியுதுங்களா? எதை பிச்சு அனுப்புவாங்கன்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாமே 20% விஷயங்கள் மட்டும்தான். புரியுதா? 20% விஷயங்கள் மட்டும்தான். இன்னும் 80% நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. அதாவது ரொம்ப நுணுக்கமான விஷயமே மார்க்கெட்டோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கேன். நான் சொன்னல, ஒரு புலியோட வாழை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. இன்னும் புலியை முழுசா பார்க்கணும். அதுக்கப்புறம் புலி அட்டாக் பண்ணுறதுலேருந்து நீங்கள் ஜெயிக்கணும். அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சா மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். புரியுதா? புலியோட வாழை மட்டும் பார்த்துட்டு புலி இப்படி தான், பூனை மாதிரி தான் புலி அப்படின்னு நீங்கள் கற்பனை கொட்டை கட்டிடாதீங்க. ஸோ அதனால் இதெல்லாமே 20% வேலைகள் தான். அப்போ மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவில் இருக்கா, அண்டர் வேல்யூவில் இருக்கா, இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்? கிளியர் கட்டாக பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ பிட்காயினை வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட விலை நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். நம்ம என்ன மாதிரி சொல்கிறோமோ 99.99% கூட சொல்ல முடியாது, 100% அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. புரியுதா? அது மாதிரி தான் அடுத்தடுத்த விலை நகர்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? இப்போ மேலே நோக்கி இந்த 50% நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இது மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? அதே விஷயங்கள் தான். அப்போ இங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த 50% லைனை தாண்டி வரக்கூடாது. புரியுதுங்களா? குறைஞ்சபட்சம். புரியுதுங்களா? குறைஞ்சபட்சம் இந்த 50% லைனை தாண்டி வரக்கூடாது. அதிகபட்சம் கவனிங்க, அதிகபட்சம் இந்த லைன் இருக்குல்ல, கீழே லைன் இருக்குல்ல, இந்த லைனை தாண்டி அதிகபட்சம் இதை தாண்டி விக்கு வைக்கலாம். இதை தாண்டி பாடி வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? வைக்கக்கூடாது. அடுத்து இந்த லோல இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கக்கூடாது. உடைக்காமல் வந்தால் ரொம்ப நல்லது. உடைக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதிகப்படியாக இந்த ஏரியா தாண்டி சரசரன்னு போக வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ட்ரெண்ட் லைனை உடைக்காமல் போகுது அப்படின்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். மேலே உள்ள 50% லைனை தொடுறதுக்கு ரொம்ப டைம் கம்மியாகும்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரொம்ப டைம் கம்மியாகும். இதே நீங்கள் உடச்சி அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி வந்து போகுதுன்னா ரொம்ப டிலேட் ஆகும். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ட்ரெண்ட் லைனை உடைக்காமல் போகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ட்ரெண்டை ஒரே சீராக மார்க்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலை, பையரும் செல்லருக்கான வார் அந்த இடத்துல டைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ட்ரெண்ட் லைனை உடைச்சா எங்கே வரும்? ப்ரைஸ் லைனுக்கு வரும். அப்போ அந்த ப்ரைஸ் லைனுக்கு வந்து மறுபடியும் ஃபியூல் போட்டு, ஃபியூல்னா என்னது? பெட்ரோல் போட்டுட்டு, பெட்ரோல்லாம் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இன்னும் நிறைய பேரை துணைக்கு சேர்த்துக்கிட்டு அவங்க சேர்ந்து காரை புஷ் பண்ணும்போது இன்னும் மேலே அங்கேருந்து போகும். 5 அடி பள்ளத்தில் மார்க்கெட் இறங்கிச்சுன்னா அங்கே அதை தள்ளுறதுக்கான ஒரு 5 பேர் 10 பேர் வந்தால் தான், அது துணைக்கு சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் ஏற்கனவே எங்கேருந்து விழுந்துச்சோ அந்த மேட்டுக்கு தள்ளி அங்கேருந்து காரை மறுபடியும் தள்ள முடியும். அதே மாதிரி தான். அப்படின்னு அதுதான் ஃபியூல் போடுறது, அந்த எனர்ஜி. புரியுதுங்களா? அதானே எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜியை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் என்ன ஆகும்? மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்படி தான் மார்க்கெட்டோட இது இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம நேராக இங்கேருந்து நம்ம 1 ஹவருக்கு போயிடலாம். புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட்டில் வந்து 1 ஹவரில் தான் நம்ம லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். மற்றபடி நம்ம இது பண்ணதெல்லாம் உங்களுக்கு என்ன நடக்குது? கிளியராக நடக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக 1 ஹவர் பார்க்கும்போது எந்த இடத்துல இருந்தோம்? நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல 1 ஹவர் இருக்குது, கவனிங்க. இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது அஃபிஷியலாக ஒரு விஷயம் சொன்னேன். இந்த இடத்துல இருந்து 1 ஹவர் வந்து இப்படி இருக்கு இல்லையா? அப்போ இந்த 1 ஹவர் எங்கே இடிக்குதோ இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டாக வந்து பாடி வீக் வந்து இடிக்கிற இடம் இந்த இடம். கரெக்டாக? சாரி, இந்த லோவுக்கு தானே வரையணும். கவனிங்க. அப்போ இந்த இடத்துல பாடி வீக் இடிக்குது. அஃபிஷியலாக நம்ம கிளியராக வரையும்.
தெளிவாக வரையலை. சரியா? இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த தாண்டினா மட்டும்தான் இதையும் அண்ட் தென் லாஸ்ட்டாக அடித்த இடங்கள் இதை தாண்டினா மட்டும்தான் அஃபீஷியலாக இது மேலே போகும் அப்படிங்கிறத நான் க்ளீனாக சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நம்ம இதில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஏரியாலாம் ரொம்ப சூப்பராக டிஸ்கஸ் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் இன்ச் பை இன்ச்சாக டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து இங்கே தான், அடுத்து இங்கே தான், அடுத்து இங்கே தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணோம். அது மாதிரியே மார்க்கெட் போச்சு. அடுத்து இங்கே தான்ங்கிறது. அது மாதிரி இந்த இடத்துல இங்கே இருக்கும்போதே சொன்னேன், இந்த இடத்த இது இந்த ட்ரெண்ட் லைனோட சோர்ஸ் இது. அப்போ இந்த இடத்த இடிச்சா மட்டும் போனால் மட்டும்தான் அஃபீஷியலாக, புரியுதுங்களா? இதெல்லாம் ஃபியூல் போட மேலே போகிறது, அஃபீஷியலாக மேலே போகும் அப்படிங்கிறது, இந்த ட்ரெண்டே உடைக்க போகுது அப்படிங்கிறது என்னது? ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் தான் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அப்போ என்ன பண்ணும்? மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து போன மார்க்கெட் திரும்ப இதோட பாடி விக்கு, ஐ மீன் பாருங்கள், இந்த இடத்தோட பாடி விக்கு இங்கே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு போய் பாடி விக்க உடச்சி திரும்புது, அகெயின் பாருங்கள் உடைக்காமல் திரும்புது. அடுத்து என்ன பண்ணணும்? இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் அடுத்து இதை தாண்டணும். அப்போ அஃபீஷியலாக இந்த ட்ரெண்டே மாறணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொன்னோம். கரெக்டாக? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ ஏற்கனவே எந்த இடத்துல பையர் செல்லரோட இன்வால்மெண்ட் இருந்துச்சோ, ஸோ அப்போ என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக இப்போ மார்க்கெட் வந்து இந்த பாடி விற்க தாண்டி இங்கே இருக்கிற அதிகபட்சம் போன பாடி இது விற்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்திருக்கு? இந்த பாடி விற்க தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக? அப்போ மேலே போக ஆரம்பித்த மார்க்கெட் பாருங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் போயிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன நடந்திருக்கு? இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த விக்கு வச்சிருக்கு. நான் மேலே போகிறதுக்காக கொஞ்சம் ரெடி ஆகிறேன், ட்ரை பண்ணுறேன். அதாவது என்ன அர்த்தம்? ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போங்களோ அதை தாண்டி இப்போ 2வது தடவை பையர் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது என்ன நடந்திருக்கு கவனிங்க. முதல்ல ஒரு பாடி விக் வச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணுச்சு? இந்த விக்கை தாண்டி பாடி வைக்க முடியாமல் இப்போ பாடியை தாண்டி அட்லீஸ்ட் பாடியை தாண்டியாவது பாடி வைக்கணும். போயிட்டு திரும்பி வந்து அப்போ என்ன வரைக்கும் வந்திருக்கு? 25 வரைக்கும் வந்து இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடியை மேல் நோக்கி தள்ளுது. மறுபடி இந்த விக்கை தாண்டி பாடி போகவே முடியல. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் அடிச்சு இப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ தான் அக்ரெசிவாக போயிருக்கு. பட் அக்ரெசிவாக போனதுமே என்ன நடக்கலை? பெரிய அளவில் ஃபோர்ஸ் கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டாக உள்ள கேண்டில் பாருங்கள், பெரிய அளவில் ஃபோர்ஸ் கிடையாது. அக்ரெசிவாக எந்த இடத்துக்கு போச்சோ அதே கேண்டில் முடியறதுக்குள்ளேயே அதோ அந்த கேண்டிலோட 50% தாண்டி கீழே வந்துருச்சு. இப்போ நீ என்ன நடக்கணும்? இந்த பாடியை தாண்டி பாடி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த விக்கை தாண்டி பாடி போனால் மட்டும்தான், அப்படியே போனாலும் அடுத்த 3 மணி நேரத்துக்கு பாடி அந்த 50% லாஸ்ட்டாக எந்த இது ஃபோர்ஸாக பாடி கொண்டு போச்சோ அந்த கேண்டிலோட 50% தாண்டி கீழே வராமல் மேலேயே மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இது ஃபர்தராக இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். ஃபர்தராக இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே நிமிஷம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க. இப்போ முதல்ல நடந்திருக்கு. இப்போ இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நமக்கு வந்து இங்கே ஒரு 50% லைன் இருக்குது. அந்த 50% போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியும். மார்க்கெட் வந்து இப்போ எதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா கிளியராக? அப்போ இந்த 50% லைனு இது வேண்டாம், இது 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 வரைக்கும் இதுக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது இருக்கட்டும். அப்போ என்ன நோக்கி மார்க்கெட் வந்து எதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு? இந்த 50% நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. கிளியராக தெரியுது, 50% நோக்கி ட்ராவல் பண்ணுது. இப்போ நம்ம 1 ஹவருக்கு போயிட்டு அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலே தான் போக போகுது அப்படின்னா இது என்ன பண்ணக்கூடாது? இப்போ அதிகபட்சம் லோ வந்து எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி போன மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? ஏற்கனவே போயிட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும். இதோட 50% வந்துட்டு இப்போ என்ன பண்ணுது? மறுபடியும் மார்க்கெட்டு ஃபெயில்டு ஏ பேட்டர்னாக திரும்புது. ஃபெயில்டு ஏ பேட்டர்னா என்னது? இங்கேருந்து போச்சு, இதோட 25, இதோட 25, 50, 75, 100 வந்துட்டு 50 வரைக்கும் தாண்டி வர முடியாமல் இப்போ மேலே போயிட்டுருக்கு. அப்போ இதை உடைச்சதுன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து இன்னும் அதிகப்படியான தூரம் எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இது இங்கே இருக்கு இல்லையா? இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகிற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப முக்கியம். இப்படி ஃபெயில்டு இந்த இது போட்டிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இங்கேருந்து பையர் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து பையர் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது மேலே தான் போக போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த இதோட 50% எந்த இடத்துல இருக்குது? இது ரெண்டுமே
சேம் பிளேஸில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன இருக்குது, இவங்க எது இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க, இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% தாண்டி கீழே வரக்கூடாது. அதில் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 வராமல் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப அக்ரெசிவாக மேலே போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த கேண்டிலுமே கவனிங்க, பெரிய அளவில் கண்டினியூஸாக 3 ரெட் கலர் க்ரீன் கலர் கேண்டில் போட்டு பெரிய அளவில் போகலை, பெரிய அளவில் பெரிய பெரிய கேண்டிலாக போட்டு போகல, சிங்கிள் கேண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே முதல் டைம் 3 ரெட் கலர் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரே ஒரு கேண்டில், ஒரே ஒரு கேண்டில், ஒரே ஒரு கேண்டில் போட்டு தான் போகுது. அப்போ பெரிய அளவில் அக்ரெசிவாக பையர் கொண்டு போக முடியல. ஏதோ கொண்டு போகணுமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போன மாதிரி இருக்குது, பெரிய அளவில் கொண்டு போகலை. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னது ரொம்ப ரொம்ப சீராக இப்படி என்ன போகுது, ரொம்ப க்ளோஸில் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பவுண்டரிலாம் எடுத்திங்கன்னா தெரியும், இந்த லோட்டு இந்த இது ஒரு ஷார்ட் டேர்ம் லெவலில் ட்ரெண்ட் என்ன நான் சொன்னேன். இப்போ இந்த பவுண்டரியில் எடுத்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நுணுக்கமாக போகிற மாதிரி இருக்குது. அதாவது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஷார்ப்பாக போகுது. அது என்ன அர்த்தம், அப்படி மெதுவாக 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 அப்படி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து பையரோட இன்வால்மெண்ட் வந்து இன்னும் பெரிய அளவில் வரல, புரியுதுங்களா? கீழே இருந்த அளவுக்கு மேலே பையரோட இன்வால்மெண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் டீட்டெயிலாக கவனிக்கணும். சரியா? அப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ லாஸ்ட்டாக கவனிங்க, இந்த பாடி விக்கை தாண்டி பாடி வச்சிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக போனால் விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இனிமேல் பையர் இப்போ மேலே வருதுன்னா இந்த விக்கை தாண்டி அதிகபட்சம் சொல்லப்போனால் ஏற்கனவே போன பாடி விக்கு எங்கே இருக்குது, இந்த பாடி விக்குக்கு முன்னாடி பாடி இங்கே இருக்குது. அப்போ இந்த விக்கு இந்த பாடியை தாண்டி மார்க்கெட் கீழே வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டு இதோட இந்த 25ங்கிறது இந்த இடத்துக்கு இருக்குது, கண்டிப்பாக இந்த இடத்துக்காவது வந்துடும். இப்போ இது மேலே தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகுதுன்னா இது கிளியராக நடக்கணும். அப்போ இந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணால் என்ன நடக்குது கவனிங்க, லாஸ்ட்டாக போன பாடி இது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போன விக்கு இது, லாஸ்ட்டாக போன பாடி அண்ட் லாஸ்ட்டாக போன விக்கு. இப்போ என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வைக்கக்கூடாது. வச்சு தான் என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக அடுத்து எங்கே இருக்குது, வி பேட்டர்னோட சோர்ஸு இங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடம் தான் அந்த 25. அப்போ அதை உடச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதோட 50%க்கு கீழே வந்துடும் மார்க்கெட். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதையே இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியாவை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போகணும். அப்போ நம்ம 15 மினிட்ஸ்க்கு போகலாம். 15 மினிட்ஸ் போனீங்கன்னா இந்த ஏரியாவே நமக்கு கிளியராக தெரியும். அப்போ என்ன நடந்திருக்கு, அதிகபட்சம் போன கேண்டில் எது, லாஸ்ட்டாக அக்ரெசிவாக பையர் கொண்டு போன கேண்டில் எது, இது இதோட 50% வந்திருக்கு தெரியுதா, வேகமாக போய் இதோட இந்த கேண்டிலோட 50% வந்து இப்போ கவனிங்க வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சுருக்காங்க. அப்போ அடுத்த 3 மணி நேரத்தில் 1 2 3 இந்த அவுட் சைட் கேண்டில் பிரேக் பண்ண முடியல. இப்போ மறுபடியும் என்ன நடந்திருக்கு கவனிங்க, இப்படி ஒவ்வொரு விஷயமா இதுக்குள்ளே நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். அப்போ என்ன நடந்திருக்கு, அகெயின் இந்த 50% இங்கேருந்து இதோட லாஸ்ட்டாக கொண்டு வந்த 50% தாண்டி மேலே இந்த கேண்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும், மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ முடியாமல் கீழே வருது. அப்போ கீழே வர்றது எது வரைக்கும் வரக்கூடாது, இங்கே உள்ள இந்த ஒரு விஷயத்தையும் கவனிங்க, எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்குறோம். அப்போ இந்த உள்ள கீழே உள்ள இந்த பாடி விக்கு தாண்டி கீழே வரக்கூடாது. அப்போ என்ன நடந்துட்டு பாருங்க, இங்கே மேலே 50 ட்ரை பண்ணி கீழே 50 தாண்டி இந்த சோர்ஸை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி விக்கு மட்டும்தான் போயிருக்கு, பாடி கூட சுத்தமாக கொண்டு வர முடியல. அப்போ என்ன ஆகுது, பையர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க, செல்லர் வீக் ஆகுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இன்னொரு தடவை மார்க்கெட் வந்து இந்த 50% போய் ரீடெஸ்ட் பண்ணாது, இந்த 50% உடைச்சிட்டே வெளியில் போயிடும். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. அப்போ உடைச்சிட்டு போகிறது எங்கே வரைக்கும் இப்போ போகணும், இந்த ஏற்கனவே பையர் கொண்டு போன பாடி வீக் எதுவோ கவனிங்க, ஏற்கனவே பையர் கொண்டு போன பாடி வீக் எதுவோ அதை தாண்டி போகணும், அதை தாண்டி போயிருக்கு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, ஏற்கனவே பையர் கொண்டு போன பாடி வீக்கை தாண்டி இப்போ இது வரக்கூடாது. வந்துச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகும், இந்த சோர்ஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. மறுபடியும் இந்த சோர்ஸுக்கு வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு தடையும் திரும்பாது, புரியுதுங்களா? உடைக்கிறதுக்கான, அதாவது என்ன அர்த்தம், தள்ளிட்டு போகிறவனா இருந்தால் அதே பண்ண ஒரே ஃபோர்ஸில் கட 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 கடன்னு போகணும். கொஞ்சம் சேஃபான டிஸ்டன்ஸில் கொண்டு மேலே வச்சுக்கிட்டு மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதோட 50% வந்து ஆட்களை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் இன்னும் மேலே தள்ளலாம். மறுபடியும் அதோட சேஃபான பிளேஸுக்கு போனால் திரும்பி வந்து ஃபியூல் போடுறதுனா இன்னும் நிறைய வால்யூமை சேர்த்து 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 மேலே போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஏற்கனவே கொண்டு போன பாடி விக்கை உடச்சி எப்போ கீழே வருதோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த பையரோட பலம் வந்து கீழே நடந்துச்சுன்னா செல்லரோட பலம் அவ்வளோதான் முடிய போகுது, மேலே போச்சுன்னா பையரோட பலம் அவ்வளோதான் சோழி முடிய போகுதுன்னு அர்த்தம்.
அப்படி சொல்லி முடிஞ்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், ரொம்ப அக்ரெசிவாக கீழே இது வரைக்கும் எங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்களோ அந்த சோர்ஸ்லேருந்து அதோட 50%க்கே மார்க்கெட் வந்துரும்னு அர்த்தம். புரியுதா? இப்படி தான் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. சரி, அப்போ இந்த ஏரியாவை இன்னும் ஸ்பெசிஃபைடாக பார்க்கலாம், இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் டவுன் கிரேட் பண்ணி எங்கே போகணும், ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட்டுக்கு போகணும். அப்போ 5 மினிட்டுக்கு போனால் என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க, இதே தான் இங்கே பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இப்போ லாஸ்ட்டாக உள்ள இந்த கேண்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு, லாஸ்ட்டாக அக்ரெசிவாக வச்சு தான் இந்த என்ன பண்ணாங்க, இந்த பாடி விற்க உடைச்சாங்க 5 மினிட்ஸில். 5 மினிட்ஸில் நடந்திருக்கு, ஒரு அக்ரெசிவ் கேண்டில் போட்டாங்களா, இங்கே போட்ட மாதிரி இங்கே போட்டிருக்க அக்ரெசிவ் கண்டினியூஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன நடக்கலை, அடுத்தடுத்த கேண்டில் பாடி போயிருக்கு விக்கு போயிருக்கு, பாடி போயிருக்கு விக்கு போயிருக்கு. இதுக்கப்புறம் பாடி விக்கு போக முடியலை. இப்போ என்ன நடந்துச்சு, லாஸ்ட்டாக கொண்டு போன கேண்டில் எது, அந்த கேண்டிலோட 50% தாண்டியே முதல் கேண்டில், அந்த பர்டிகுலர் கேண்டிலே என்ன ஆயிடுச்சு 50-50. அதாவது மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம், கீழே உள்ள பாடி பையருக்கு சொந்தம். ரெண்டுமே 50% அளவில் இருக்குது இந்த மொத்த கேண்டில். அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பையர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க, இதெல்லாம் நான் டெலிட் பண்ணி விட்டுறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டு இதை ரீசெட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இந்த லோவிலேருந்து இந்த அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் டைரெக்டாக. இப்போ இது 15 மினிட்ஸில் என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக இதோட 25 வந்துருச்சு. இப்போ என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து இந்த லோ இருக்கனால மறுபடியும் இந்த 25 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதான் விஷயம். 25 இருக்குது பக்கத்தில் 50% வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நடக்குது, மார்க்கெட்டு இந்த 50 நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இப்போ வர்ற மார்க்கெட்டு ரொம்ப ஷார்ட் டேர்மில் இந்த 50 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட்டை நாளைச்சு வால்யூம் சேர்த்துட்டு என்ன பண்ணும், மறுபடியும் இந்த இடத்துல தொடாமல் போகும், இல்லை தொட்டுட்டு போகும், இல்லை உடச்சிட்டு இப்படி மறுபடியும் போனால் மட்டும்தான் இது. இதை உடச்சி மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த பாடி வீக்கை தாண்டி கரண்ட் சுச்சுவேஷனே அப்படி தான், இதை தாண்டி அவுட் சைட் கேண்டில் ஸ்ட்ராங்காக வச்சா மட்டும்தான். ஸ்ட்ராங்குனா என்ன அர்த்தம், சும்மா அந்த அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வைக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக அக்ரெசிவாக வச்சு மார்க்கெட் அங்கேருந்து ஒரே மூச்சில் வேகமாக போகணும். அப்படின்னா மட்டும்தான் இன்னும் அடுத்த பவுண்டரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மொத்தத்தில் என்ன நடக்க போகுது கவனிங்க, கொஞ்சம் லாங் டேர்மில் ஒரு டே 1 hour 4 hour மார்க்கெட் மேலே உள்ள 50% தான் நோக்கி ட்ராவல் பண்ண போகுது. ஆனால் அதுக்கு இடையில மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னும் அதுக்கான இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக ஆரம்பிக்கலை. அதாவது என்ன அர்த்தம், மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் வால்யூமை சேர்த்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது 1 மினிட் 5 மினிட் 15 மினிட் இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் கீழேயும், கொஞ்சம் மிட் டேர்மில் அதாவது 1 hour 4 hour இந்த மாதிரி மிட் டேர்மில் மார்க்கெட் மேலேயும், வெரி லாங் டேர்ம் புரியுதுங்களா, டே மந்த்லி வீக்லி இந்த மாதிரி வெரி வெரி லாங் டேர்மில் கீழேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப என்ன ஆகும், அந்த அந்த ஒரு 6 மாதம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. வெரி லாங் டேர்ம்ங்கிறது 6 மாதம் அளவில் மேலே தான் இருக்க மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் உடச்சி கீழே வரும். அப்படியே 6 மாதத்துக்குள்ளே மார்க்கெட் சடன் ஃபாலாக உடச்சி கீழே வந்தாலும் அது என்னென்னா அக்ரெசிவாக அடுத்த 1-2 கேண்டில்லையே, அதாவது என்ன அர்த்தம், ரொம்ப உடைச்சிட்டு திரும்ப சொல்லலையே, அப்படி உடைச்சிட்டு திரும்பினா கூட என்ன ஆகும், உடைச்சா கூட அடுத்த 1-2 கேண்டில்லையோ இல்லை சேம் கேண்டில்லையோ மார்க்கெட் வந்து அதோட 50% அந்த கேண்டிலை தாண்டி மந்த்லி கேண்டிலை தாண்டி மேலே வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 52% இறங்கி இருக்கிறதுனால இன்னும் அந்த 52%ல் 25% மேலே போய் ஃபியூல் போட்டுட்டு தான் மறுபடியும் இன்னும் அக்ரெசிவாக மார்க்கெட் கீழே வர முடியும். புரியுதுங்களா, அடுத்த 6 மாதத்தில் இது நடக்குது. அப்போ என்ன நடக்குது, அடுத்த ஒரு 1-2 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் உங்களுக்கு தெரியும், ஷார்ட் டேர்ம்ங்கிறது 1-2 நாட்கள். 1-2 நாட்கள் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து கொஞ்சம் ஃபியூலெல்லாம் போட்டுக்கிட்டு மறுபடியும் அக்ரெசிவாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பிட்காயினோட கரண்ட் சுச்சுவேஷன். இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா, இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போது பாருங்கள், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இதையே இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரெண்ட் லைனாக வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க, முதல்ல இங்கே இருக்குது புரியுதுங்களா, 5 மினிட்டுக்கு 5 மினிட்டுக்கெல்லாம் அப்படி உடச்சி வரையக்கூடாது. அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக கண்ணுக்கு தெரிஞ்சு கவனிங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு பாடி இங்கே இருக்கு இல்லையா, அப்போ இந்த பாடி டு விக்கு இப்படி வரைஞ்சோன்னா அப்போ கவனிங்க, அடுத்து என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த 50%ல் தான் இதோட பேஸ் ட்ரெண்ட் லைனும் இருக்குது. பேஸ் அப்போ இந்த 50%ல் தான் இதோட பேஸ் ட்ரெண்ட் லைனும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான், மார்க்கெட் வந்து இந்த 50% லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த பாடி விக்குங்கிறது இதுதான். இதை தாண்டி அக்ரெசிவாக போனால் மட்டும்தான் வரும். சரி, அப்போ இந்த பர்டிகுலர் இந்த ஜோனை இன்னும் கொஞ்சம் நம்ம டவுன் கிரேட் பண்ணி பார்க்கறோம்னா 1 மினிட்ல போய் பார்க்கலாம். 1 மினிட்டு
இப்படி ரீசெட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து ரொம்ப அப்பட்டமாக காட்டும். அப்போ ஏற்கனவே போனது இது, அப்போ பாடி வீக் இது பாருங்க, லாஸ்ட் கிளைமேக்ஸ், இதான் கிளைமேக்ஸ்னு சொல்லுவோம். உடச்சி திரும்புறது, இதை உடச்சி நான் மேலே போகிறப்போ மாதிரி காட்டும், அதுதான் ட்ராப்புன்னு சொல்லுவோம். மேலே போகிற மாதிரி காட்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஓ இதை உடைச்சிருச்சு 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 அப்படிம்பாங்க. இல்லை, அந்த ஒரு உடைச்ச உடனே பதட்டப்படக்கூடாது. உடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சின்ன சின்ன ஃப்ரேம் போய் ஒவ்வொரு 3 கேண்டில் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்கணும். சும்மா உடைச்ச உடனே உடைச்சிருச்சு உடைச்சிருச்சு உடைச்சிருச்சுன்னு குதிச்சிடறான்னு குதிச்சிடக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பயம்தான் பணக்காரனோட லாபம், உங்களோட பயம்தான் அவனோட ஆதாயம், உங்கள் பயம்தான் அவனுக்கு காசு. புரியுதா? என்ன உங்களோட ஆசையும் பயம்தான், அதாவது என்ன அர்த்தம், உங்கள் அழிவுக்கே காரணம் மார்க்கெட்டில். அதனால தான் சொன்னேன், சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரெடி ஆனால் மட்டும்தான், நீங்கள் ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் உங்களை நீங்கள் இந்த தொழிலை ஜெயிக்கவே முடியும். புரியுதா? அது வரைக்கும் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், சிங்கத்தோட வாழை தொடலாம், முதுகு தொடலாம், அது அசந்த தூங்குற நேரம் பார்த்து செல்ஃபி எடுக்கலாம், இதுதான் நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி கூண்டுக்குள்ளே சிங்கத்தை வச்சுக்கிட்டு வெளியில் நின்று வெளியில் வந்தால் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு வீர வசனம் பேசலாம். புரியுதா? இதெல்லாமே கூண்டுக்குள்ளே சிங்கத்தை கூண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வசனம் பேசுகிறது தான் அதெல்லாம். கூண்டுக்குள்ளே இறங்கி பார்த்தானே தெரியும் யார் தலையை திருகிறதுன்னு. புரியுதுங்களா? அதுக்கு வந்து அசராத ஃபிட்னஸ் வேணும், என்ன சொல்கிறது, பயங்கரமான ப்ராக்டிஸ் வேணும். அதான் சொன்னேன், உங்கள் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து முழுக்க முழுக்க எமோஷனல் வார் நடக்கிற இடம், உணர்ச்சி பூர்வமான சண்டைகள் நடக்கிற இடம் இது. எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு டாக்டர் மாதிரி. என்னதான் அவனுக்கு ரெட்டம் கொட்டினாலும் இருங்க வர்றேன்னு டாக்டர் வந்து அசால்ட்டாக சொல்லுவார். நம்ம பதட்டப்படுவோம், நம்ம அழுவோம் உருளுவோம் பெரளுவோம். அவங்க 1% அளவு கூட அந்த உணர்ச்சிக்கு அடிமையாக மாட்டாங்க. ஏன்னா நம்மளை மாதிரியே அவங்க இருந்தாங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிறதான், உன்னை பார்த்தா என் பையன் மாதிரியே இருக்குமான்னு டாக்டர் அம்மா சேலையை வாயில் வச்சுக்கிட்டு அழுத அவனை காப்பாற்ற முடியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சப்ஜெக்டாக தான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல போடுங்க வர்றேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கும், கொஞ்சம் கூட இவங்களுக்கு ஈவு இறக்கம் இல்லையான்னு தோணும். ஆனால் அவங்க ஈவு இறக்கப்பட்டு அதெல்லாம் சொன்னாலே வாயில் சேலையை வச்சுக்கிட்டு அழுதாங்கன்னா போய் சேர வேண்டியதுதான், காப்பாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எமோஷ்னலி ஜீரோ அந்த லெவலில் இருப்பாங்க அவங்க. அப்போ தான் அவங்க க்யூர் பண்ண முடியும். எந்த எமோஷனுக்கும் வேலை இல்லை. அவங்க வந்து அவங்களோட டியூட்டியை என்ன ஆகும், ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான். இது பயிற்சியில் அவங்களுக்கு அது வரும், எடுத்த உடனே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்க்க 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 அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்தில் அதை சப்ஜெக்டாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. நம்ம டாக்டர் நம்ம அவங்கள சரி பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கிற அது அது அதாவது அதுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, அதுலேருந்து வெளியிலேருந்து மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே மாறிடுவோம். அடிபட்டவன் துடிக்கிறானோ இல்லையோ, நம்மளோட துடிப்பு நம்மளோட பரிதவிப்பு பயங்கரமாக ஆயிரும். அதான் எமோஷனல். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு உள்ளே போயிடுவோம். ஆனால் ஒரு டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே எக்காரணத்தை கொண்டு உள்ளே போக மாட்டாங்க. சப்ஜெக்ட்டுக்கு வெளியில இருந்து தான் பார்ப்பாங்க. இது என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும். எந்த இடத்துலையும் 1% அளவில் கூட பதட்டப்பட மாட்டாங்க. பதட்டப்பட்டாங்கன்னா பேஷண்ட் காலி. புரியுதா? அதே மாதிரி தான் மார்க்கெட்டுங்கிறது 100% இங்கே உணர்ச்சி பூர்வமான சண்டை நடக்கிற இடம். சாதாரண சண்டை கூட கிடையாது, சும்மா எமோஷனல் வார் நடக்கிற இடம். அப்போ இந்த எமோஷனல் வார் நடக்கிற இடத்துல உங்களோட பயமும் உங்களோட ஆசையும் தான் பணக்காரனோட முதலீடு. அதாவது என்ன அர்த்தம், உங்களை பயங்காட்டி, நான் சொன்னேன்ல, உங்களை பயங்காட்டி வாங்குவான், ஆசை காட்டி விற்பான். இவ்வளோதான் விஷயம். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பித்து இன்ட்ராடே வரைக்கும் இதை தான் நடத்துவான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை முதல்ல ஜெயிக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ட்ரைனிங்கில் முதல்ல உங்கள் சைக்காலஜியை மாற்றுறதுக்கான விஷயங்கள் தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ட்ரேடு, அதுக்கப்புறம் தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் தலைகீழாக பண்ணுறோம். முதல்ல இந்த காரை ஓட்ட போகிறது யார், அவரை முதல்ல ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட ட்ரைனிங் இருக்கும். அதனால தான் 200 ட்ரேடு லைவாக உங்களை பண்ண வைக்கிறோம். முதல்ல உங்களை ரெடி பண்ணுறதுக்கான விஷயங்களை தான் நம்ம பண்ணுறோம். புரியுதுங்களா? எடுத்த உடனே இது இந்த ஸ்டாக்கை இப்படி தான் பண்ணணும், அப்படி தான், எந்த விஷயமும் அங்கே இருக்காது. புரியுதா? ஜாக்கி சான் படத்தில் சட்டையை கழட்டி மாற்ற சொல்கிற கதை தான் இருக்கும். ஏன், முதல்ல அந்த ஃபிட்னஸ் உங்களுக்குள்ளே வரணும். இங்கே உங்களையே ஜெயிக்கலைன்னா உங்கள் எதிரியை எப்படி ஜெயிக்க முடியும்? நல்லா யோசிங்க. உங்களையே நீங்கள் ஜெயிக்க முடியலன்னா உங்கள் எதிரியை எப்படி ஜெயிக்க முடியும்? இல்லை உங்கள் கனவை எப்படி ஜெயிக்க முடியும்? இல்லை உங்கள் லட்சியத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணுங்கிறது ஒரு படிக்கிற பையனோட லட்சியம். அதாவது என்ன அர்த்தம், அன்றாட டியூட்டி.
அதை என்ன நடந்தாலும் அதை ஜெயிச்சு எந்திரி 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 எந்திரின்னு ஒவ்வொரு நாளும் அவனை ஜெயிச்சு ஜெயிச்சு அந்த சூழ்நிலையை ஜெயிச்சான்னா கட்டாயம் அவன் லட்சியத்தையும் ஜெயிச்சிருவான். அதே மாதிரியான விஷயங்கள் தானே. அப்ப நீங்க உங்களையே நீங்க ஜெயிக்க முடியல, உங்களாலே உங்களோட பயத்தையும் என்னது ஆசையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்க எதிரி உங்களை ஈஸியா ஜெயிச்சிட மாட்டானா? யோசிங்க. அதாவது என்ன அர்த்தம், உங்க கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள்கிட்ட இல்லாம ஒருத்தவங்களோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும், ஈஸியா அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்க உணர்ச்சிக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் விஷயம். உங்க கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு, புரியுதா? உங்க கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு. ஸோ அதுதான் விஷயம். மார்க்கெட்ல இல்ல, நார்மல் லைஃப்லயுமே அப்படிதான். உங்க கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு. உங்க கண்ட்ரோல் பணத்து மேலேயோ, உங்க கண்ட்ரோல் படிப்பு மேலேயோ, உங்க கண்ட்ரோல் அடுத்தவங்க நம்மளை புகழ்ந்தா தான் நல்லா இருக்கும் மேலேயோ இருந்துச்சுன்னா நீங்க உங்க வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு டிவி ரிமோட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். டிவி ரிமோட் 11வது சேனல் அப்படின்னு அமுக்கணும்னா 11வது சேனல் தான் ப்ளே ஆகும். அது மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து ஏதாவது சொன்னோடனே உங்களுக்கு பயங்கரமா அப்படி வருது இப்படி வருது அது வருது இது வருதுன்னா நீங்க அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் உங்களை இன்னும் அதிகப்படியா அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் அதிகப்படியா உங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோல்ல எடுக்க தான் பார்ப்பாங்க. நீங்க எப்ப அதை புன்னகையோட அந்த இடத்த விட்டு கடந்து போறீங்களோ, அதான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் கிடையாது. என்னைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களை விட்டு கடந்து போயிருவாங்க. நீங்க கடந்து போகணும்னு அவசியமே கிடையாது. அவங்க உங்களை விட்டு கடந்து போயிருவாங்க. தன்னை போலே காணாம ஆயிருவாங்க. அதே மாதிரியான விஷயங்கள் தான் மார்க்கெட்ல அந்த எமோஷன்ல நீங்க வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். எப்ப கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்க ரூ. 1,00,000 மார்க்கெட்ல கொண்டு போறீங்க. அவன் ஒரு ரூ. 5,00,000 மார்ஜின் தர்றான். கடனை வாங்கிட்டு இப்படி உட்கார்ந்திருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதாவது என்ன அர்த்தம்? தொழில் பண்றீங்க. 90% பணம் அவன் விட்டு, 10% பணம் உங்க விட்டுனா, அப்ப என்ன ஆகும்? கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்? இப்ப யோசிச்சு பாருங்க. அது மாதிரி மார்க்கெட்டை குறிச்சுன சரியான நாலேஜே இல்லை. பயப்படாம இருப்பேன். நான் பயப்படாம இருப்பேன்னா எப்படி பயப்படாம இருக்க முடியும்? அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. எப்படி பயப்படாம இருப்பீங்க? கையில காசு இல்ல. முழுக்க முழுக்க கடன். நம்மோட சொந்த காசு 1,00,000 தான். அவன் கொடுத்த காசு 4,00,000. மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. கையில காசு. நாலேஜும் இல்ல, பணமும் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? அதனாலதான் சொன்னேன். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே 20% விஷயங்கள் தான். 80% விஷயங்கள் இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது மேலதான் போற மாதிரி காமிச்சு ஏற்கனவே போன பாடி விக்கு, கிட்டத்தட்ட பாடி இங்க இருக்கு, விக்கு இங்க இருக்கு. ஏற்கனவே போன இந்த பாடி விக்க மார்க்கெட் உடைச்சிருச்சு. உடைச்சு மறுபடியும் என்ன பண்ண முடியல, இப்ப லாஸ்டா போன இந்த பாடி விக்கால பையரால மறுபடியும் கொண்டு போக முடியல. முதல்ல என்ன நடந்திருக்கு, இது வரைக்கும் போய் நான் சொன்னேன் 50%, மறுபடி பாருங்க 50 போக முடியாம 25 மட்டும் இந்த லோ உடைச்சு கீழே பாருங்க பட 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 படன்னு வந்து என்ன இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் விஷயம். இப்ப இந்த 25 நோக்கி வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப இந்த 25 நோக்கி தான் வருது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% தாண்டி போகக்கூடாது. கிளியரா வேலை செய்தா 1 மினிட்ல கூட வேலை செய்து பாருங்க. அதான் விஷயம். இது எல்லா சார்ட்டுக்கும் வேலை செய்யணும். நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம்னா இதுல வேலை செய்யும், அதுல செய்யாது, 1 மினிட்ல செய்யும், 1 டேல செய்யாது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது. அந்த அந்த ட்ரேடிங் சிஸ்டம் அந்த அந்த விஷயத்தை நம்பி நீங்க போனீங்கன்னா நடு ரோட்ல நிக்க வேண்டியதான். அதனாலதான் சொன்னேன், இங்க சொல்ற விஷயங்கள் ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். அதான் விஷயம். 25 வருஷம் அனுபவம் நான் சொல்லியிருக்கேன். ஏண்டா என்னது இண்டிகேட்டர் மட்டுமே எத்தனையோ லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கி படிச்சிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் அந்த இண்டிகேட்டர், நீங்க எல்லா நாட்டிலையும் வந்து இண்டிகேட்டர் எங்கெல்லாம் இருக்கோ வாங்கியிருக்கேன். அதனாலதான் இண்டிகேட்டர் வேலைக்கு ஆகாதுன்னு நான் சொல்றேன். மார்க்கெட் வந்து பேஸ்ட் ஆன் வால்யூம் ஒழிய பேஸ்ட் ஆன் இண்டிகேட்டர் கிடையாது. ஒரு இண்டிகேட்டர் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு கார்ல ரைட் சைடு இண்டிகேட்டர் ஸ்டேரிங்கை லெஃப்ட்ல திருப்பினாலும் கார் திரும்பும். ஆனா ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு காரை பின்னாடி போகாம முன்னாடி போனா கார் போகாது. அதே மாதிரிதான் மார்க்கெட்ல என்னது சப்ளை டிமாண்டோட ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அப்படிதான் மார்க்கெட் போகுமே ஒழிய உங்க இண்டிகேட்டர் 5 நிமிஷத்துல பையும் 15 மினிட்ஸ்ல செல்லும் 1 ஹவர்ல பையும், புரியுதுங்களா, டேல செல்லும் மந்த்லியில செல்லும் காட்டினா மார்க்கெட் எந்த பக்கம் போகும்? அப்படி கிடையாது. மார்க்கெட் வந்து ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ண ஒழிய இண்டிகேட்டரையோ 5 நிமிஷத்தையோ 10 நிமிஷத்தையோ 15 நிமிஷத்தையோ 1 ஹவர் எந்தையும் ஃபாலோ பண்ணாது. மார்க்கெட் வந்து பணக்காரன் பியூரா ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். ப்ரைஸ் தான் அட்ராக்ட் பண்ணும், ப்ரைஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ப்ரைஸ் தான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரை கிரியேட் பண்ணும், ப்ரைஸ் தான் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடை கிரியேட் பண்ணும். இதுதான் மார்க்கெட்ல விஷயம். அப்ப என்ன நடக்குது, இது இது வந்து என்ன கீழே தான் வரப்போகுது அப்படின்னா கவனிங்க, இந்த 50% தாண்டி மேலே போகக்கூடாது.
மேலே போச்சுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இப்போ லாஸ்ட்டாக போன பாடி வீக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அப்போ இது அஃபீஷியலாக எப்படி எப்போ கவனிங்க. இப்போ இந்த அதிகபட்சம் இந்த ஹை இது லோ இது எங்கே அடிக்குது, இங்கே அடிக்குது. அப்போ அஃபீஷியலாக இந்த இடத்த தாண்டினா தான் அப்போ 50% லைன் இங்கே இருக்குது. கவனிங்க, 50% லைன் இங்கே இருக்குது, ட்ரெண்ட் லைனோட அஃபீஷியல் பாயிண்ட் இங்கே இருக்குது. இதை தாண்டி போனால் மட்டும்தான் இது அக்ரெசிவாக மேலே போகும். அதாவது என்ன அர்த்தம், இதை ஒன்ஸ் தாண்டிச்சு அப்படின்னா, ஒரே நிமிஷம், இதை தாண்டினா மட்டும்தான் இது அஃபீஷியலாக 50%. அதாவது இது என்ன அர்த்தம், ப்ரைஸ் லைன் படி ட்ரெண்ட் லைன் படி இங்கே இருக்குது. இதை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் இந்த சோர்ஸுக்கே வர முடியும், இல்லைன்னா இது கீழே தான். அப்போ இது கீழே தான் வரப்போகுதுங்கிறது எப்படி தெரியும், கவனிங்க. இங்கே அதிகபட்சம் லோ அண்ட் ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த லோவோட இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். அதிகபட்சம் லாஸ்ட், அதாவது என்ன அர்த்தம், கீழேருந்து இப்படி கரண்ட்டாக என்ன இருக்கும் அதை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது எங்கே இடிக்குது, இந்த இடத்துல இடிக்குது. கரெக்டாக இந்த இடத்துல இடிக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிதுன்னா என்ன ஆகும், இந்த 50%க்கே வந்துடும். அப்போ இந்த 50% தாண்டி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இடிக்கும். அப்போ இதோட ப்ரைஸ் லைன் எங்கே இருக்குது, ஓவரால் 25 கட்டாயம் வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். புரியுதா? இதெல்லாம் மைக்ரோ ஷார்ட் டேர்ம். 1 மினிட்லாம் 1 மினிட்டெல்லாம் பிட்காயினுக்கு நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா இது மார்க்கெட் வந்து 24 ஹவர்ஸ் இருக்குது. 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் அளவில் பார்த்தா போதும். கரெக்டுங்க. 24 ஹவர்ஸ் இல்லை, 8 மணி நேரம் தான் இருக்குது, 10 மணி நேரம் தான் இருக்குது ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மார்க்கெட்டில். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 1 மினிட் பார்த்தா போதும். அது ஒரு ஷார்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணலாம். 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டில் பிட்காயின் எல்லாம் மைக்ரோ ஷார்ட் டேர்ம் 1 மினிட் எல்லாம். அப்போ என்ன நடக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையும் இது கிளியராக வேலை செய்யும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சது அப்படின்னா இந்த சோர்ஸ்க்கு என்ன வந்துடும், இந்த 25K வந்துடும். அப்போ 25 நம்ம பார்த்தோம் இதுக்கே வந்துடும். இவ்வளோதான். இப்படி உடச்சி பார்க்கும். அப்போ அடுத்து என்ன பண்ணக்கூடாது, இப்போ ஓவரால் இப்போ எங்கே இருக்குது, ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது, அகெயின் கீழே உள்ள ட்ரெண்ட் லைன் இருக்குது. இதை உடச்சுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் மார்க்கெட்டை வந்து சின்னதாக டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணி பார்க்கலாம். தெளிவாக சார்ட்டு 100% உங்களோட பேசும். சரிங்களா? 100% பேசும். என்னென்ன பார்க்கணுங்கிறத பார்க்கணும். முதல்ல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும், பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும், பவுண்ட்ரி அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரெண்ட் லைனோட அனாலிசிஸ்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு வால்யூம் அனாலிசிஸ் பண்ணணும். பெரிய பணக்காரன் இந்த இடத்த வேல்யூ பண்ணுறானா, புரியுதா, அவங்க அக்குமுலேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா, அதெல்லாம் நான் பழைய சாப்டரில் போட்டிருக்கேன். அப்போ அக்குமுலேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க சாக்கை நிறைச்சிட்டாங்களான்றதை பார்க்கணும். சாக்குக்குள்ளே வாங்கி போட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். சாக்கை நிறைச்சிட்டாங்களான்னு பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு 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 விஷயத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம அதை பண்ணுறதில்ல. ரொம்ப ஈஸி. நீங்கள் அதுக்கு பெரிய அளவில் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மளிகை கடைக்காரர் இருக்காருன்னா அவர் தக்காளி வாங்க போகிறாரு அப்படின்னா, இப்போ சென்னையில் ஒருத்தர் இருக்கார், கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் தக்காளி 2 நாளைக்கு ஒரு டம் வாங்கிட்டு வர்றாரு. அதோட வேலை அவ்வளோதான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஆந்திராவிலேருந்து எவ்வளோ தக்காளி விளையுது, கர்நாடகாவில் எவ்வளோ விளையுது, எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகுது, எவ்வளோ இம்போர்ட் ஆகிருக்கு, இதெல்லாம் உட்காந்து பார்க்க முடியுமா, முதல்ல பார்க்க முடியாது. அவர் கடையே, மளிகை கடையோட மதிப்பே 1 லட்சம் தான். அவர் 100 கோடி 200 கோடியோட மதிப்போட டேட்டா அவருக்கு எதுக்கு, பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவருக்கு அது தேவை. அப்போ இந்த மளிகை கடை ஓனருக்கு என்ன தேவை, ஜஸ்ட் லைக் தட் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் எத்தனை தக்காளி லாரி நிற்கிது, இவ்வளோதான விஷயம். இன்னைக்கு தக்காளி லாரி ஒரு 10 நிற்கிது, எப்பவும் ஒரு 30-40 நிற்கும், இப்போ 10 தான் நிற்கிது. அப்போ வரத்து கம்மியாயிருச்சு, என்ன பண்ணலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா வரத்து கம்மியாது, விலை கூடும் வர்ற நாட்களில். அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் அதிகமாக வாங்கி கொண்டே வச்சுக்கலாம். ஒன்று. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த நாள் போகிறாரு, இல்லை அடுத்த நாள் போகல, இல்லை இது விற்ற உடனே போகிறாரு. இப்போ 40-50 வண்டி நிற்கிதுன்னா வரத்து அதிகமாக இருக்குது, அப்போ விலை குறையும் வர நாட்களில். அப்போ கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு போகலாம், விலை குறைஞ்ச உடனே வாங்கிக்கலாம். இது ஒன்று. கரெக்டாக இந்த அனலைசிஸ் பண்ணால் போதும். ரெண்டாவது என்ன பண்ணலாம், ப்ரைஸ் அனாலிசிஸ். ஒரு மளிகை கடை வியாபாரி, சாதாரண வியாபாரி என்ன பண்ணுவார், ப்ரைஸ் அனாலிசிஸ் பண்ணுவார். ஒன்று வால்யூம் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு சொன்னது எத்தனை லாரி நிற்கிது, லாரி அதிகமாக நிற்கிதா, அப்போ விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சமாக வாங்கிட்டு போகலாம், விலை குறைஞ்சோடனே அடுத்த முறை வரையில் வந்து வாங்கிக்கலாம். தக்காளி வாரி கம்மியாக இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஐயோ வரத்துக்கு குறையுது, இன்னும் நான் விலை கூடும் போல், அப்போ இப்போ இந்த விலையிலே விலை கம்மியாக இருக்கும்போதே நிறைய வாங்கிட்டு போயிடலாம். இது வால்யூம் அனாலிசிஸ். இதுக்கு ஏதாவது MBA படிச்சிருக்கணுமா, தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணலாம், ப்ரைஸ் அனாலிசிஸ் பண்ணலாம். நேற்று தக்காளியோட விலை 200 ரூபா இருந்துச்சு அப்படி வச்சுக்கோங்க. 200 ரூபானா நம்ம ஏரியாவில் 200 ரூபானா யாரும் 1 கிலோ 2 கிலோ
3 கிலோ 4 கிலோன்னு வாங்க மாட்டாங்க. ஏன்னா தக்காளியோட விலை 200 ரூபா. யார் வாங்கினாலும் 100 கிராம் 1/4 கிலோ வாங்கினாலே 50 ரூபா ஆயிடுது. அதிகபட்சம் 1/4 கிலோ இந்த மாதிரிக்குள்ள தான் வாங்குவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெகுலராக நம்ம ஒரு 20 கிலோ தக்காளி இப்போ எடுத்துகிட்டு போகிறோன்னா ஒரு 5 கிலோ எடுத்துகிட்டு போனால் போதும். ஏன்னா இந்த விலைக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. இது ப்ரைஸ் அனாலிசிஸ். அதே தக்காளி 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபாய்க்கு மார்க்கெட்லேயே விற்கிது அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அவர் 5 ரூபாய்க்கு வாங்குறான்னா அதிகபட்சம் கிலோ 15 ரூபாய்க்கு போடுவார். அப்போ என்ன பண்ணுவோம், 15 ரூபான்றப்ப சாதாரணமாக 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்குறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 கிலோ 2 கிலோன்னு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம எப்போவுமே ரெகுலராக என்னது 200 இருக்கையில் 5 கிலோ கொண்டு போனோம். இப்போ சாதாரணமாக என்ன பண்ணலாம், சாதாரணமாகவே 2 கிலோ 3 கிலோ குறைஞ்சபட்சம் 1 கிலோவே வாங்கினா கூட நமக்கு 5 கிலோ பத்தாது. அப்போ இப்போ ஒரு 30 கிலோ 40 கிலோ கொண்டு போகலாம். புரியுதா? அதாவது என்ன அர்த்தம், 2 விதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். லாரி நிறையா இருக்கா கம்மியாக இருக்கா அதை பொறுத்து எவ்வளவு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணாது. 2வது விலை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா இதை பொறுத்து எவ்வளோ வாங்கலாம், அதிகமாக வாங்கிட்டு போகலாமா கொஞ்சமாக வாங்கிட்டு போகலாமான்னு கம்பேர் பண்ணாரு. அடுத்து இது ரெண்டையும் சேர்த்தா இப்போ லாரி கம்மியாக இருக்குது, அதை வச்சு அதோட கணிப்பு அவருக்கு அங்கே தவறுனாலும் இங்கே வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த கணிப்பை 100% கேட்ச் பண்ணிடலாமா, டாலி பண்ணிடலாமா. லாரி கம்மியாக இருக்குது ஆனால் நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாத, லாரி நாளைக்கு அதிகமாக வந்துருச்சுன்னா அப்போது எதை வச்சு கம்பேர் பண்ணலாம். அப்போ 2 நாளைக்கு முன்னாடி வரும்போது விலை 80 ரூபா இருந்துச்சு, இப்போ 90 ரூபா ஆக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், லாரியும் கம்மியாகுது விலையும் கூடுது. அப்போ என்ன பண்ணும், அப்போ வரப்போகிற நாட்களில் கூட தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல். அதனால தான் 2 நாளைக்கு முன்னாடி 80 ரூபா விற்ற ஹோல்சேலரு இப்போ 90 ரூபான்னு ஏற்றிட்டான். அப்போ அவனுக்கே விலை அதிகமாக கிடைக்குது, அதனால தான் அவன் 10 ரூபா ஏற்றிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் சுதாரித்து வாங்கிட்டு போகிறது நல்லது. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணால் குழப்பம் தீருதா. லாரியில் நீ ஏமாந்தாலும் இங்கே ப்ரைஸு இதுதான் வால்யூம் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதா? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னு புரியுதா? இதை தான் போட்டு பெரிய பெரிய விஷயமா பேசுவாங்க. உங்களுக்கு என்னமோ உங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாத மாதிரியும், அவங்கெல்லாம் என்னமோ வானத்துலேருந்து கூச்சி வந்த மாதிரி பேசுவானுங்க. அது இது அப்படி இப்படி ஆச்சா பூச்சான்னு புரியாத மொழியில பேசுவாங்க. அதாவது என்னென்ன அர்த்தம்னா, அவங்கள அதிபுத்திசாலியான்னு காட்டிக்கிறதுக்கு உங்களை முட்டாளாவே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால தான் நீங்கள் என்ன நம்புறீங்க, இதில் படித்தவன் மட்டும்தாங்க இந்த தொழிலில் ஜெயிக்க முடியும். பயங்கரமாக படிச்சிருக்கணுங்க. ஆமாம், கண்டிப்பாக பயங்கரமாக படிச்சிருக்கணும். எந்த லூசு போய் சொன்னது பயங்கரமாக படிச்சிருக்கணும்னு? அப்போ பயங்கரமாக படித்தவன் போல இதில் பெரிய அளவில் பணம் சம்பாரித்து பணக்காரனாவளா இருக்கணும், ஏன் ஆகலை? பயங்கரமாலாம் படிக்க தேவையில்லை. மார்க்கெட்டோட யதார்த்த இப்போ நான் சொன்னாலே மளிகை கடைக்காரரோட யதார்த்தம் புரிஞ்சா போதும். ஒரு கீரை விற்கிற அம்மாவோட யதார்த்தம் புரிஞ்சா போதும். யதார்த்தம் தெரிஞ்சால் நீங்கள் தொழிலில் ஜெயிச்சிடலாம். பயங்கரமாக படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. புரியுதா? ஒரு லாரி எவ்வளோ இருக்குது, தக்காளி விலை எவ்வளோ விற்கிது, இது ரெண்டையும் பார்க்குறது என்ன பெரிய ரகசியமா? இதுக்கு ரெண்டுக்கும் போயிட்டு பெரிய அளவில் ஒரு பெரிய அனலிஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு ஏதாவது பெரிய அளவில் 1வது 2வது கூட படிச்சிருக்கணுமா? ஒன்றுமே தேவையில்லை. அதனால தான் சொன்னேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பெரிய அளவில் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பச்சை கலர் கேண்டிலா சிகப்பு கலர் கேண்டிலான்னு உங்களால் பார்த்து கண்ணு நல்லா தெரிஞ்சு சொல்ல முடியும்னா நீங்களும் ட்ரேடர் தான், உங்களையும் ட்ரேடர் ஆக்க முடியும் அப்படிங்கிறத நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள். இவ்வளோதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ், இவ்வளோதான் ஃபண்டமெண்டல். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிபுத்திசாலி மாதிரி பேசுவாங்க. நிறைய புதுசாக வார்த்தைகளை போட்டு பேசுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதுவோ இதுவோ நமக்கு ஒன்றுமே தெரிலையே நினைப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் இது தொழில், சீரியஸ்னஸ் ரொம்ப முக்கியம். புரியுதா? யதார்த்தம் ரொம்ப முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப சீரியஸாக பண்ணக்கூடிய விஷயம் இந்த தொழிலில். எந்த தொழிலுமே நீங்கள் சீரியஸாக பண்ணலைன்னா வேலைக்கு ஆகாது. வேலை பார்க்குறது வேற, தொழில் பண்ணுறது வேற. ரீட்டைலராக இருக்கிறதுங்கிறது என்னது, நீங்கள் ஒரு தோற்று போகிற நபர், ஆனால் இதில் ஜெயிக்கிற ஒரு நபருங்கிறது இந்த பிஸ்னஸோட ஓனர் மாதிரி. அவங்களோட மைண்ட் செட்டே டோட்டலி வேறு மாதிரி இருக்கணும். அவங்களோட மைண்ட் செட்டே எந்த விதமான சவாலையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பதட்டப்பட்டுக்கிட்டோ என்ன அது பயந்துக்கிட்டோ அப்படியோ இப்படியோ இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லாபத்துக்கு அடிக்ட் ஆனீங்கன்னா உங்களோட நல்ல பழக்கம் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நஷ்டத்துக்கு அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட கெட்ட பழக்கம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் 100% உண்மை.
நீங்க உங்கள வேணா செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மொத ஒரு சிகரெட் குடிச்ச ஆளா இருப்பீங்க. புரியுதா? இதே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் கூட அசால்ட்டா குடிக்கிறவங்களா இருப்பீங்க. நீங்க நல்லா பாருங்க. ரோட்ல அதிகமா வாக்கிங் போறது யாரு? பணக்காரன் தான் போவான். அதிகமா அவனோட உடம்ப குறிச்சு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா யார் இருப்பான்? பணக்காரன் தான் இருப்பான். அந்த விழிப்புணர்வு யார்ட்ட இருக்கும்? பணக்காரன்ட்ட தான் இருக்கும். நீங்க எல்லா விஷயத்தையும் பாருங்க. அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். கார் வாங்குனா இதுல எத்தனை ஏர் பேக், அது எத்தனை, இது எத்தனை, இது எப்படி இருக்கும், அது எப்படி சேஃப்டி ஸ்டாண்டர்ட் என்ன, கூட 10,00,000 போனா அப்படின்ற மைண்ட் செட் அவங்க இருக்கும். அதான் நான் சொன்னேன் இல்லையா? யாரு அதிகம் அதாவது என்ன அர்த்தம்? இந்த நல்ல விஷயங்கள அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதே நீங்க ஒரு கொஞ்சம் என்னது கொஞ்சம் ஏழைகள பாருங்க. என்னத்த நடந்தோம்? என்னத்த டாக்டர பார்த்தோம்? என்னத்த மாத்திரைய வாங்கி போட்டோம்? இருக்கிற வரைக்கும் இருப்போம். இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கே என்னது ஒரு 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 செழிப்பா மீன் ஒரு 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 சந்தோஷமா அந்த மைண்ட் செட்டே அவங்களுக்கு இல்ல. இல்ல மீன் என்ன சூழ்நிலையே அப்படி இருக்கு. சூழ்நிலையே அப்படி இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி. இந்த ஸ்டேஜ்லயே அவங்க வாழ்க்கைய வாழும்போது என்ன ஆகும்? என்னத்த உடம்பு சரியில்ல, என்னத்த பார்த்து என்ன பண்ண போறோம்? பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும் இங்க சந்தோஷமாவா இருக்கும்? ரொம்ப செழிப்பாவா இருக்கும்? அப்படிங்கிறது அவங்களுக்கு சப்கான்ஷியஸ்லயே ஸ்டோர் ஆயிருச்சு. அதனால தான் நான் சொன்னேன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல லாபத்துக்கு அடிக்ட் ஆனீங்கன்னா, உங்களோட நல்ல பழக்கம் அதிகமாகும். நீங்க பாருங்க பணக்காரன் ஆக 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 அவங்களோட லைஃப் ஸ்டைலே நல்ல விதமா நெறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது என்ன அர்த்தம்? காலையில எந்திரிச்ச உடனே ஷட்டில் விளையாடுவாங்க, ஓடுவாங்க, நடப்பாங்க. இல்ல ஒரு கிளப்ல மெம்பர்ஷிப் ஆயிருப்பாங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கரெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதான் விஷயம். காரணம் என்ன தெரியுமா? அந்த பணம் அந்த வேலைய பண்ண வைக்குது. புரியுதா? இந்த பணம் அந்த வேலைய பண்ண வைக்குது. நான் அடிக்கடி பார்ப்பேன். அந்த என்ன சொல்றது? வடிவேலு அவங்க படத்துல எப்படி இருக்காரு, இப்ப எப்படி இருக்காருன்னு நீங்க போய் பாருங்க. பணம் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பண்ணும், என்ன என்ன மாரி வேலையெல்லாம் ஒரு மனுஷன பணம் பண்ண வைக்குதுங்கிறத, நீங்க படத்துல எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. படத்துல அவரு விஜயகாந்த் கிட்ட எப்படி பேசினாரு, கொஞ்சம் பணம் பணம் வந்த உடனே விஜயகாந்த் கிட்ட எப்படி பேசினாருன்னு பாருங்க. இதுதான் சொன்னேன். பணம் என்னெல்லாம் பண்ண வைக்கும் அப்படிங்கிறத, நீங்க ரொம்ப உட்கார்ந்து ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். நான் சொன்ன சம்பவத்த வச்சே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இதான் பணம். நான் அடிக்கடி அடிக்கடி சொல்றதுதான். பணம், பணம் தான். யார் கையில இருந்தாலும் பணம் பணமா தான் இருக்கும். ஆனா, உங்களோட ஒரிஜினல் கேரக்டர பணம் வந்தவுடனே தான் நீங்க காட்டுவீங்க. அதான் விஷயம். நீங்க யாருங்கிறத பணம் உங்கள காட்ட வைக்குது. நீங்க நினைப்பாங்க, பணம் இவன மாத்திருச்சுங்க. அது எவனும் பணம் மாத்தாது. கல்லு தட்டிடுச்சுங்கிற மாரி தான். கல்லா வந்து உங்கள தட்டுச்சு. சும்மா கிடந்த கல்லு மேல நீங்க போய் தட்டிக்கிட்டீங்க. அப்படித்தானே சொல்லணும். அதானே கரெக்ட். பணம் இவர மாத்திருச்சுங்க. பணம் மாத்தல. இவர் யாருங்கிறத அந்த பணம் வந்தவொடனே காட்டுறாரு. அதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். கரெக்டா? ஒரிஜினலா உண்மையா புரிஞ்சுக்கணும்னா இதான் அர்த்தம். இவரோட உள்ளுக்குள்ள இருந்த இவரோட கேரக்டரே இதுதான். ஆனா பணம் வந்தவுடனே அந்த ஒரிஜினல் கேரக்டர் வெளியில வருது. பணம் இல்லாதப்ப பம்மிக்கிட்டு இருந்தாரு. பணம் வந்த உடனே ஒரிஜினல் கேரக்டர் வெளியில வருது. இவ்வளவுதான் விஷயம். இது எதுக்காக சொல்றது? மார்க்கெட்ல நீங்க பணம் சம்பாரிச்சீங்கன்னா, உங்களோட நல்ல பழக்கம் அதாவது என்னன்னு அர்த்தம்? பணம் சம்பாரிச்சீங்கன்னா வாழணும்னு ஆசை இருக்கும். இதான் அர்த்தம். பச்சையா சொன்னா. உங்களையே உங்களுக்கு பிடிக்கும். நீங்க நல்லா பணம் சம்பாரிச்சீங்கன்னா. இதான் விஷயம் பச்சையா சொன்னா. இன்னும் சொல்லப்போனா உங்கள சுத்தி உள்ளவங்களுக்கு, உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் உங்கள நல்லாவே பிடிக்கும். புரியுதுங்களா? இதான் எதார்த்தம். என்னதான் இல்லைனாலும், அது இல்லைனாலும், இது இல்லைனாலும், அதாவது ஒரு ஒரு ஒருத்தங்க 2 பேரு என்னதான் புடிச்சு டிராவல் பண்ணாலும், அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குன்னா, இன்னும் ஜாஸ்தி பிடிக்கும். புரியுதுங்களா? இன்னும் ஜாஸ்தி பிடிக்கும். இப்ப நீங்க சும்மா ஒரு நார்மலா ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும், 2 பேர் சேர்ந்து டிராவல் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்? அந்த அட்மாஸ்பியரும் நல்லா இருக்கு. பிளசன்ட்டா இருக்கு. அப்ப என்ன ஆகுது? இன்னும் உங்களுக்குள்ள அந்த நெருக்கம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதே விஷயங்கள் தான் இது. அதே மாரி தான். அந்த பணம் இருந்துச்சுன்னா, உங்களையே உங்களுக்கு பிடிக்கும். உங்க அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கும். அதிகப்படியான நேரங்கள்ல. உங்கள சுத்தி உள்ளவங்கள என்ன பண்ணுவாங்க? உங்கள வேல்யூ பண்ணுவாங்க. உங்கள வேல்யூ பண்ணும்போது என்னாகும்? சுத்தி உள்ளவங்க உங்கள வேல்யூ பண்ணும்போது, நீங்க உங்கள புடிச்சிருக்கும்போது, அந்த வேல்யூஸ் நெறைய உங்க பக்கம் நோக்கி, நோக்கி, நோக்கி வரும்போது, அந்த போதையிலே நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட வேல்யூஸ இன்னும் அதிகப்படியா அத பெருக்கிக்கணும், பெருக்கிக்கணும், பெருக்கிக்கணும். அப்டின்னா, அது சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் கவனத்த செலுத்துவீங்க. இன்னும் அதிகமா பணம் எப்படி சம்பாரிக்கலாம்? இன்னும் என்ன பண்ணலாம்? இன்னும் என்ன பண்ணலாம்? இன்னும் என்ன பண்ணலாம்? என்ன பண்றீங்க? சும்மா இருந்த கண்ணுக்கு ஒரு கூலிங் கிளாஸ வாங்கி மாட்றீங்க. கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு ஆளு ஒரு நல்ல என்ன சொல்றது? ஒரு நல்ல சட்டை வாங்கி போடுறீங்க. இன்னும் உங்கள நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களே, இதெல்லாம் அடிப்படை என்ன? பணம் தான்.
அடிப்படை என்ன? உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதான் அர்த்தம். உங்கள நினைக்கும்போது உங்களுக்கே வெறுப்பா இருக்கு, சலிப்பா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த சட்டை போதுங்க. இந்த கைலி அப்படித்தானே சொல்லுவோம். இதானே நேச்சரு. நம்ம விரும்புனா கூட அதை செய்யறதுக்கான சூழ்நிலை இல்ல. அதானே அர்த்தம். நம்ம ஆசைப்பட்டா மட்டும் நடக்கவா போகுது? அப்படிங்கிற மாரி இருந்தா என்ன ஆகும்? அதனால தான் சொன்னேன். பணம் நெறைய நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, மார்க்கெட்ல அதாவது என்ன அர்த்தம்? உங்களுக்கே பிடிக்கும். அது சார்ந்த விஷயங்கள்ல, ஆரோக்கியமான விஷயங்கள்ல உங்களோட கேரக்டர்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கும். அதனால தான் சொன்னேன். நீங்க பணத்துக்கு, லாபத்துக்கு அடிக்ட் ஆனீங்கன்னா, லாபம் சம்பாரிச்சு லாபம் சம்பாரிச்சு அதிகப்படியா லாபத்தையே இதில பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட நல்ல பழக்கங்கள் அதிகமாகும். இதே நீங்க நஷ்டத்தையே இங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, சலிப்பு, வெறிப்பு, டிப்ரஷன் இப்படியே இருந்துச்சுன்னா, உங்களோட கெட்ட பழக்கங்கள் தான் ஜாஸ்தியாகும். இதான் விஷயம். அதனால இதெல்லாம் நீங்க மார்க்கெட்டுக்கு விலையா குடுக்குற பொருள், மார்க்கெட்டு உங்களுக்கு திரும்ப தர்ற பரிசு. நீங்க மார்க்கெட்டுக்கு விலை குடுக்குறீங்களா? பிபி, கொலஸ்ட்ரால், டென்ஷன், கோபம்னு விலை நீங்க குடுக்குறீங்களா? மார்க்கெட் உங்களுக்கு பரிசு தருதான்லாம் திங்க் பண்ணி பாருங்க. அதனால தான் சொன்னேன். சும்மா ஏனோ தானோன்னு மார்க்கெட்ட அப்ரோச் பண்ணாதீங்க. கிளியர் கட்டா முழுசா கத்துக்கிட்டு மார்க்கெட்ல அப்ரோச் பண்ணுங்க. அப்பதான் மார்க்கெட் குடுக்குற அந்த பரிச நீங்க என்ஜாய் பண்ண முடியும். இல்லாட்டி மார்க்கெட்டுக்கு நீங்க விலை குடுக்க ஆரம்பிக்கும். நான் அடிக்கடி சொல்றதுதான். மார்க்கெட் வந்து நல்ல அடிமை மாரி உங்களுக்கு. அத வச்சு ஆயுசுக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்? அழகா நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். ஆனா நீங்க மார்க்கெட்ட சரியா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா, நீங்க மார்க்கெட்டுக்கு ஒரு சூப்பர் அடிமை. ஆயுசுக்கும் உங்கள வச்சு செஞ்சுரும். இதான் விஷயம். 2டே விஷயம் தான். மார்க்கெட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? நீங்க மார்க்கெட்டோட கண்ட்ரோல்ல இருக்கீங்களா? 1. அதுக்கு முதல்ல இன்னும் நீங்க செக் பண்ண வேண்டியது, நீங்க முதல்ல உங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்களா? அதான் விஷயம். நீங்களே உங்க கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். அப்ப எப்ப கண்ட்ரோல்ல இருக்க முடியும்? உங்க பணம் இன்னும் சுருக்கி சொன்னா, உங்க பணம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா? இதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் நீங்க எடுத்த ட்ரேடா அது நெகட்டிவா போகும்போது, உங்களால அத ப்ராஃபிட்ல கொண்டு வர முடியுமா? அதாவது என்ன அர்த்தம்? எவன்ட்டயும் எந்த ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது. நீங்களாவே கொண்டு வந்துருவீங்களா? அப்போ உங்க நாலேட்ஜ் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. நான் எதுக்குமே உங்க கட்டுப்பாட்டுல இல்லன்னா, தயவு செய்து இதுக்கு ஒரு மொட்டைய போட்டுட்டு தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டு வேற வேலை இருந்தா நீங்க போய் பாருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.